இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் எனவும் அதனை கொண்டாடுவதற்கு பாஜக துடிப்பதாக காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். போலி சித்தாந்தம் என்பது பாஜகவும் RSS வைத்திருக்கின்ற சித்தாந்தம். பாஜகவும் RSSக்கும் என்ன சித்தாந்தம் இருக்கு? முதலில் நாம் எல்லோரும் அனைவரும் இந்த தேசத்தின் மக்கள் என்று சொல்ல முடியுமா? பாஜகவாலேயோ ஆளுநராலேயோ இந்த தேசத்தில் பிறப்பவர்கள் எல்லாம் இந்த தேசத்தின் பிரஜைகள், எல்லா உரிமையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தியடிகள் சொன்னார். அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. இதை ஆளுநர் சொல்ல முடியுமா? இந்த தேசம் என்பது எல்லோருக்குமான தேசம் சொல்ல முடியுமா? மோடி சொல்ல முடியுமா? RSS சொல்ல முடியுமா? பாஜக சொல்ல முடியுமா? ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லுகிறோம், இந்த தேசம் அனைவருக்கும் சொந்தமானது. இந்த தேசத்தில் யாரெல்லாம் பிறக்கிறார்களோ சம உரிமை, எல்லா உரிமையும் அவர்களுக்கு உண்டு. இவர்களால் முதலில் சொல்லுங்கள், இவர்கள் தான் பிரிவினைவாதையை தூண்டுபவர்கள். சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள். ஆனால் இன்றைக்கு சொந்தம் கொண்டாட துடிப்பது RSS, சங் பரிவார், பிஜேபி. இந்த கொடியை பிடிக்கிறான் என்றால் காங்கிரஸ்காரனுக்கு உரிமை உண்டு, RSS, சங் பரிவாருக்கு கிடையாது, பாஜக கிடையாது. போலி தலைவர்கள், போலியாக உருவாக்கப்பட்டவர்கள். வரலாறை இந்த தலைமுறை இளைஞர்கள் படித்து பார்க்க வேண்டும். ஆகவே கொடியெடுத்து நான் சுதந்திர விழாவை கொண்டாடுகிறேன் என்று கிளம்புகிறார்களே, இவர்களுக்கும் சுதந்திரத்திற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? எதற்காக இவர் தலைவர்கள் பிரிட்டிஷ்காரரிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார்கள்? எதற்காக பின்வாங்கினார்கள்? சுதந்திரத்திற்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் யார்? இன்று சுதந்திர கொடியை ஏந்துவன் சொல்லுகிறார்களா பாஜக தோழர்கள்? 2001 வரை இவர்கள் எங்கே சென்றிருந்தார்கள்? சுதந்திர கொடி ஏற்றினார்களா? எதற்காக யாரக்குறை 50 ஆண்டுகள் புறக்கணித்தார்கள்? இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். ஆகவே பிரிவினைவாதிகள் இவர்கள் தானே தவிர மற்றவர்கள் இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.